friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு ஹெல்தியான டிஷ். அதாவது என்ன, கருப்பு கவுனி அரிசியில் பணியாரம் சுடலாம். அதாவது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். கருப்பு கவுனி அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பச்சரிசி அல்லது நீங்கள் இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் வெந்தயம். இதை வந்து நல்லா ஒரு 7 hours 8 hours நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ஒரு 3 to 4 hours வந்து நல்லா புளிக்க வைக்கணும். இது கூட வெங்காயம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் நம்ம வந்து பணியாரம் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா 1 கப் அளவுக்கு, அதாவது 150 grams அளவுக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேண்டியதில் 1/2 கப் அளவுக்கு எடுத்தாலே போதும். கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். இது வந்து மினிமம் வந்து ஒரு 10 hours வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். அதாவது 8 hours இருந்தால் கூட ஓகே தான். ஃபஸ்ட்டு வந்து 2 டைம் தண்ணியில் கழிஞ்சிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 டைம் கழிஞ்சிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இது மினிமம் வந்து ஒரு 10 hours வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு இது வந்து ஃபெர்மெண்டேஷன் டைம் வந்து ஒரு 3 hours இருந்தாலே போதும், நல்லா புளிச்சிரும். அதாவது வெயில் இருந்தால், வெயில் இல்லைன்னா மினிமம் வந்து ஒரு 6 hours வந்து நல்லா புளிக்க வைக்கணும். இது நல்லா ஒரு நாளைக்கு காலையில் அரைச்சிக்கலாம். Approximately 10 hours later. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10 hours வந்து ஊற வச்சுட்டோம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஃபெர்மெண்டேஷன் டைம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 4 hours விட்டாலே போதும். ஏன்னா நல்லா புளிச்சிடும். வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால சீக்கிரமாக புளிச்சிடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 6 to 8 hours வந்து வைக்கணும் ஃபெர்மெண்டேஷன் டைம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். நைஸானா ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக வந்து கொரகொரப்பாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் கருப்பு கவுனி அரிசியில் வந்து என்னென்ன செய்யலாங்கிற வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, இதுலேயே வந்து என்ன இனிப்பு பணியாரம் செய்யலாம். அந்த லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த ஓரத்தில் இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஒட்டியிருக்கும். தேவைன்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா ஒரு 3 to 4 hours நல்லா புளிக்க வச்சுட்டு நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். 6 hours later. கருப்பு கவுனி அரிசியில் வந்து நம்ம பச்சரிசி 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி, உளுந்து, வெந்தயம், அதனோட மெஷர்மெண்ட் சொன்னேன். இது வந்து நல்லா கிரைண்டரில் ஆட்டிட்டு புளிக்க வச்சுட்டோம். இது வந்து 6 hours புளிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா மாவு மேலே வந்துடுச்சு. இதுக்கு வந்து என்னென்னா தாளிச்சிட்டு நம்ம பணியாரமாக ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் தோசையாகவும் நம்ம சுட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பணியாரத்துக்கு தான் அரைச்சிருக்கேன். இதை வந்து தோசையாகவும் நம்ம ஊற்றிக்கலாம். பணியாரத்துக்கு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி இருக்கிறேன். இது கூட கருவேப்பிலை, அது மட்டும் இல்லாமல் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வாசனையாக நல்லாயிருக்கும். பெருங்காயம், அடுத்து நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பணியாரக்கல் எடுத்துக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஓரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிட்டோம். மூடி வச்சுக்கலாம். நம்ம எடுக்கலாம். பார்த்திங்கன்னா திருப்பி போட்டிங்க நல்லா வெந்துடும். இது 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம், இல்லைனா உள்ளே வேகாது. இப்போது நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி பணியாரத்துக்கு வந்து என்னென்னா இதனுடைய காம்பினேஷன் என்னென்னா மதுரை தண்ணி சட்னி எடுத்துக்கலாம், வேர்க்கடலை சட்னி, இல்லைனா தேங்காய் சட்னி. நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது மதுரை தண்ணி சட்னி, அதை தான் நான் வச்சுருக்கேன். சுவையான கருப்பு கவுனி அரிசி பணியாரம், மதுரை தண்ணி சட்னி ரெடி.
கருப்பு கவுனி அரிசி பணியாரம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட் எல்லாருமே வந்து என்னென்னா இந்த மாதிரி அரிசி, அதாவது கருப்பாக இருக்கிற அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு கவுனி அரிசி பயன்களை வந்து நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அறநிழுக்காதல்லவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடையதரசு. விளக்கம்: அறநெறியிலிருந்து வழுவாமை, நெறி இல்லாதவற்றை நாட்டை விட்டு நீக்குதல், வீரத்தில் குறைவுபடாத மானமுடைமை ஆகிய மூன்றும் உடையவனே சிறந்த அரசனாவான்.